Hi all, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel and welcome you all from Kalahasti. It's a new location and new place and it's Kalahasti. நாங்கள் வந்து பெங்களூர் டு காலஹஸ்தி நேற்று வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம் அண்ட் நேற்று ஈவினிங் வந்து வந்திருந்தோம். நாங்கள் வந்து பெங்களூர் டு காலஹஸ்தி எப்படி ட்ராவல் பண்ணோம் அண்ட் எங்கள் காலஹஸ்திக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. Hi all. ஆல்ரெடி இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே அண்ட் பேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் டன். லைக் இன்னைக்கு வந்து 2 days and 1 night ட்ரிப் போக போகிறோம். அதுக்கான பேக்கிங்ஸ் ட்ரெஸ் பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபுட் பேக்கிங் மட்டும்தான் பாக்கி. நம்ம வந்து ஒரு 2 days ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி நம்ம வந்து வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் வெளியே வந்து எல்லா டைம் சாப்பிட்றது வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனால நம்ம 1 time ஃபுட் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். லைக் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வந்து ஒரு டெம்பிள் போகிறோம் இல்லை ஒரு ட்ரிப் போகிறோம், அதுக்காக ஒரு ஃபுட் பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து மேண்டேட்டரி ரெசிபி வந்து லெமன் ரைஸ் அண்ட் புளியோகரை தான். ஸோ அதுதான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அது என்னென்ன ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். ஃபுட் பேக்கிங் முடிச்சாச்சு. பெங்களூர்லேருந்து காலஹஸ்திக்கு பர் டே ஒரு ட்ரெயின் இருக்குது. பர் டே ஒரு ட்ரெயின் மட்டுமே இருக்கிறதுனால அதில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து பஸ் சூஸ் பண்ணாலுமே பஸ்ஸில் ஆகிற டிக்கெட் ப்ரைஸ் வந்து கார் ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்குது. அதனால் நாங்கள் காரே சூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்த ஒரு பிளான். ஒரு லிஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸே இருக்குது. இந்த டெம்பிள்ஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அந்த டெம்பிள்ஸ்க்கு எல்லாமே ஃபார் சம் ரீசன் அது வந்து போக முடியல. அதனால இந்த இயர் அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்க சில டெம்பிள்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு காணிப்பாக்கம்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெம்பிள் டூர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஃபார் லஞ்சுக்காக. அண்ட் இப்போ வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு அரௌண்ட் 2 hours என்னமோ ஆயிருக்கு. அண்ட் இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2:33 அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட லஞ்ச் வந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் எல்லாமே டிக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம். ஒரு காமான பிளேஸில் லஞ்ச் முடிச்சாச்சு. காணிப்பாக்கம் வந்து காலஹஸ்தி போகிற வழியிலே இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து காணிப்பாக்கம் போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலஹஸ்தி போகிறோம்.
கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் வந்து விடலை, அங்கே வந்து லாக்கரில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் கோவில் பக்கத்தில் வந்து இன்னொரு கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அண்ட் ஃபைனலி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து காளஹஸ்தி ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். ஆனால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் வந்து புக் பண்ணதுனால நாங்கள் டைரெக்ட்லி ஹோட்டல் வந்து போயிட்டோம். ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ரூம் டூர் அண்ட் ஹோட்டல் நேம் வந்து GMR Pearls அப்படின்னு. அண்ட் புக் பண்ணது வந்து ஏசி ரூம் அண்ட் இது வந்து சிம்பிள் அண்ட் நீட் ரூம் தான். ஸோ இது வந்து ஒரு டபுள் காட் அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டிங் மிரர் இருக்குது அண்ட் கீழே வந்து ஒரு ஜஸ்ட் டேபிள் இருக்குது அண்ட் பிசைடில் ஒரு வாஷ்ரூம் லைக் ஷவர் அண்ட் வாஷ்ரூம் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூம் தான் அண்ட் இட்ஸ் நியர்பை காளஹஸ்தி டெம்பிள். ஸோ இப்போ தான் எல்லா லக்கேஜுமே வந்து வச்சோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டெம்பிள் போக போகிறோம். அண்ட் பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோவும் இருக்குது அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் எங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. பட் ஆக்சுவலி எந்த வியூவும் தெரியலை. ஸோ மேபி மார்னிங் வந்து நான் பார்க்கும்போது மேபி சம் வியூ தெரியுமோ என்னமோ தெரியல, இன்னும் பார்க்கணும். ஃபேஸ் பார்த்தா தெரியும் நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டெம்பிள் போக போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டின்னருமே சாப்பிட்ணும். ஸோ டின்னருக்கு வந்து வெளியே தான் சாப்பிட்ணும். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அந்த டின்னருக்கு வந்து வெளியே போக போகிறோம். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நைட்டு வந்து கோவிலில் நிறைய ரஷ் இருக்காது, அதனால கோவில் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் வந்து டின்னரும் முடிக்கலை, ஸோ அதனால் டின்னரும் சாப்பிட வந்தோம். நைட் டைம் அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய கேட்ஸ் இருக்குது. ஐ திங்க் 4 கேட்ஸ் என்னமோ இருக்குது. நாங்கள் வந்து 4th கேட் வழியாக உள்ளே வந்தோம். நாங்கள் கோவில் போனது வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக கோவிலுக்குள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து க்ரௌட் கம்மியாக இருக்குது அப்படிங்கறக்காக கோவிலுக்கு வந்தோம். நாளைக்கும் வருவோம். நாளைக்கு வந்து டே டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.